ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். வணக்கம். திருச்சி கிழக்கில் தன்னை வெற்றி பெற வைத்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையா ஒரு வெளி நிகழ்ச்சியில இப்படி போய் வெளி மாவட்டத்தில் விஜய் கலந்து கொள்கின்ற ஒரு நிகழ்ச்சி. இதுல பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை திமுக மேல முன் வச்சிருக்கிறாரு. இப்ப கவர்ச்சிக்கு மயங்கிட்டாங்களாம், நான் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. வாயில நல்லா வருது. அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன, சரி விடுங்க. மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களாம், அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களா? தற்குறியா? இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன, வேற ஏதாவது பிளானட்ல இருந்து குதிச்சு ஓட்டு போட்டு போனாங்களா? தற்குறியாமா? தற்குறி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். இது வரைக்கும் அவர் பேசினது, அவருடைய பேச்சை எழுதி கொடுத்தது, இது எல்லாமே வந்து அவருடைய விஜய் வந்து ஒரு கட்சி தலைவர், ஒரு பிரச்சாரத்துக்கு பேசக்கூடிய பேச்சு, இதெல்லாமே ஓகே. ஆனா இப்போ வந்து அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், ஒரு பெரிய பொறுப்பு, மாண்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? மாண்புமிகுன்னா மாண்பு அதிகமாக இருக்கிறவங்க தான் அந்த பேர், மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர். ஆனால் இவங்க மாண்பே இல்லாமல் அந்த லெவலில் பேசிக்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா? கவர்ச்சி வாயில் நல்லா வந்துடும் அப்படின்றாரு. கவர்ச்சினா நான் என்ன அப்படின்னு, கவர்ச்சின்ற சொல்லுக்கு என்ன மீனிங்? அட்ராக்ஷன்ற பொருள். அதாவது ஒரு திட்டத்தை அறிவிக்கிறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கவர்ச்சிகரமான திட்டம் அப்படின்னா, திட்டத்துக்கு என்ன ட்ரெஸ், அரகோர ட்ரெஸ் போட்டு அறிவிக்கிறதுக்கு பேர கவர்ச்சிகரமான திட்டமா? இது கவர்ச்சிகரமான தேர்தல் அறிக்கை அப்படின்னா தேர்தல் அறிக்கைக்கு என்ன 2 பீஸ் ட்ரெஸ் போட்டு விட்டுருப்பாங்களா? இப்போ கவர்ச்சின்றத இவர் எங்கேருந்து வந்தாரோ அந்த மீனிங்ல இவர் புரிஞ்சுக்கிறார். சினிமா துறையிலேருந்து வந்ததுனால கவர்ச்சினா அறகுறையா இருக்கிறது தான் கவர்ச்சி அப்படின்னு நினச்சிக்கிறார். ஆனால் ஸ்டாலின் என்ன சொன்னார் அப்படின்னா, இது ஒரு கவர்ச்சி சுனாமி அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்னன்னா, ஒரு சினிமா கவர்ச்சியின் மூலமா நீங்க ஓட்டுவா. இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் லால்குடியில உங்க கட்சியில போட்டிக்கிட்டு தோற்றவர். அவர் என்ன பேசியிருக்காரு? வாரிய தலைவரா இருக்காரு. நம்ம இப்போ வீட்டு வசதி வாரிய தலைவரா இப்போ நியமிச்சிருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு? இவர் கவர்ச்சிகரமான, இன்னைக்கு பேசும்போது சொல்றாரு கவர்ச்சிகரமான தலைவர். ஆமா, வேற நாடுகள், ஆமா, அங்க அரேபிய நாடுகள்ல இருந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி வெளிநாடுகளுக்கு போனவர்கள்லாம் இவரோட கவர்ச்சியை பார்த்துட்டு வந்து இப்போ ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாருல்ல. அந்த அர்த்தம் தான், அதுக்கு தான் கவர்ச்சின்னு பேரு. அப்போ அந்த கவர்ச்சிக்கு மக்கள் இரையாயிட்டாங்க அப்படின்னு அந்த அர்த்தத்துல தான் இவங்க கவர்ச்சி சுனாமி அப்படின்னு பேசுறாங்க. ஆனா இவரு கவர்ச்சின்னா எப்படி நினைச்சுக்கிறாரு? வாயில நல்லா வந்துடும் அப்படின்றாரு. எல்லார் வாயிலும் வரும். எதிர்கட்சி தலைவர் வாயில வராதா? இல்லை மற்ற தலைவர்கள் வாயில வராதா? இப்போ ஒரு பொது நிகழ்ச்சியில பேசுறதுக்குன்னு ஒரு மரபு இருக்கு. அது எல்லாரும் கடைபிடிக்கிறாங்க, தலைவர்கள் கடைபிடிக்கிறாங்க. 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் கண்ணாபுடான்னு பேசினதெல்லாம் கடந்த காலம். அவர்களே கூட இப்போ அப்படி பேசுறது கிடையாது. பேசினா அதுக்கான எதிர்ப்பை சந்திக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால ஒரு தலைவராக இருந்துக்கிட்டு அந்த பொறுப்போடு அவர் பேசணும் அப்படின்றது தான் நியாயமானது. அதே போல் இன்னைக்கு விஜய் பேசும்பொழுது தற்குறிகள்னு எங்களை சொன்னீங்கல்ல, நான் அப்பவே சொன்னேன், உங்கள் எதிர்காலம்லாம் வந்து கேள்விக்குறியாயிடும் அப்படின்னு நான் சொன்னேன், இன்னைக்கு ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு கேட்குறாரு. நீங்க தற்குறின்னு சொன்னீங்களே, அவங்க தான் உங்களோட அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆக்கி இருக்கிறாங்க. கேள்விக்குறி ஆக்கிட்டாங்க, இன்னமும் ஆக்க போறாங்க. அன்னைக்கு நான் சொன்னப்போ சிரிச்சவங்களாம் இன்னைக்கு என்ன பண்ண போறாங்களோ? உண்மையை சொன்னாதான் அந்த கூட்டத்துக்கு கசக்குமே. உண்மையிலே நீங்க மக்கள் மனசை புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்க இப்படி மக்களை தப்பாவே பேசியிருக்க மாட்டீங்க. எந்த அரசியல்வாதியோட எதிர்காலமும் கேள்விக்குறியாகாது. அவங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா தான் இருக்கும். திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, அந்த அரசியல்வாதிகள் தேர்தல் தோல்வி அடைஞ்சிருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்பாவி மக்களுடைய வாழ்க்கை இருக்குல்ல, அதுதான் கேள்விக்குறியாக இருக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் தான் கேள்விக்குறியாகி நிற்குது இன்னைக்கு. அதுலேயும் மிக முக்கியமா இன்றைக்கு நிகழ்ச்சி துவங்கும் பொழுது தமிழ் தாய் வாழ்த்தோடு இந்த நிகழ்ச்சியை நன்றி தெரிவிக்கின்ற கூட்டத்தை தொடங்கி இருக்கிறார் விஜய். இதுவே ஒன்றிய அரசுக்கு, ஆளுநர் அருளேக்கருக்கு ஒரு எதிர்ப்பு செய்தி மாதிரி பதிவாயிருக்குல்ல, இது பற்றி என்ன நினைக்கிறீங்க?
இல்ல முதல்ல இது வந்து தாவேக்காவுடைய டேமேஜ் கண்ட்ரோல் மெஷர். ஓகேங்களா, அவங்க வந்து பயங்கரமா தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆவதா பாடப்பட்டுச்சு அவர்களுடைய பதவியேற்பு நிகழ்ச்சியில. அமைச்சரவை விரிவாக்கம் நடக்கும் பொழுதும் 2 முறை 3ஆவதா பாடப்பட்டுச்சு. அப்ப கடுமையான விமர்சனம் வந்துச்சு. சட்டசபைக்குள்ளாரையே கூட்டணி கட்சிகளே வந்து அதை பத்தி, அதாவது தாவேக்காவில் இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே அதை பற்றி கடுமையா பேசக்கூடிய நிலைமை வந்துச்சு. அப்போ அதனால பயங்கரமான டேமேஜ். ஆனால் இவங்க வந்து தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்காங்க, நாங்கள் தான் தமிழுக்காக நிற்கிறோம் அப்படின்னு இப்போ சொல்றாங்க. அதனால அவங்களுக்கு பெரிய அளவுக்கு அசிங்கமாயிடுச்சு. அந்த அசிங்கத்துக்கெல்லாம் வந்து மகுடம் வச்ச மாதிரி இவர் வந்து டெல்லிக்கு போய் பிரதமரை பார்த்தாரு, மோடியை பார்த்துட்டு என்ன பண்ணாரு, ஒரு மனு கொடுத்தாரு. அந்த மனுவில் என்ன இருக்கு அப்படின்னா, தமிழ்த்தாய் வாழ்த்தை நாங்கள் தமிழ்நாட்டில் முதலாவதாக பாடுவதற்கு தெளிவுரை கொடுங்க ஹோம் மினிஸ்ட்ரிகிட்ட சொல்லி, அதாவது உள்துறை அமைச்சகத்திலிருந்து இவங்களுக்கு ஒரு விளக்கம் வேணுமா அப்படின்னு போயிட்டு கேட்டு வந்தார். அது வந்து அதை விட கடுமையான விமர்சனத்துக்குள்ளாயிடுச்சு. எங்க இது தமிழ்நாடு, நம்ம தமிழ்த்தாய் வாழ்த்தை முதல்ல பாடுறத நம்ம மரபா வச்சிருக்கோம், அதை வந்து அதுக்கு கூட அவமரியாதையெல்லாம் இடையில வந்துச்சு. எந்திரிச்சு நிக்கலாமா, நிக்க கூடாதா அப்படின்னு சங்கராச்சாரியார் வந்து எந்திரிச்சு நிக்கல ஒரு நிகழ்ச்சியில அப்படின்னு பிரச்சனை வந்த உடனே அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்பொழுது எல்லாரும் எந்திரிச்சு நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆணையே போட்டாங்க. இப்போ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் நடந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த கடந்த திமுக ஆட்சியிலேயே வந்து கவர்னர் ஆர்.என். ரவி அவர் வந்து சட்டசபைக்குள்ளார முதல்ல தேசிய கீதம் தான் பாடணும், தமிழ்த்தாய் வாழ்த்து பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணப்போ சட்டசபைக்குள்ளார திமுக கவர்னரை எதிர்த்து பிரச்சனை பண்ணாங்க. இது வந்து எங்களுடைய மரபு, நீங்க வந்து எங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து அந்த வீடியோலாம் நம்ம பார்த்தோம். அவர் ஒவ்வொரு முறையும் சட்டசபைக்குள்ளார வெளிநடப்பு வாக்கிங் போயிட்டு இருப்பார் சட்டசபைக்குள்ளார வந்து அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டுச்சு. இப்போ அதெல்லாம் வந்து உரிமைக்கான சண்டை. உரிமைங்கும் போது அதை மறுக்கப்படும் போது சண்டை போடுறோம். அதான் வந்து தமிழ் நாட்டினுடைய பண்பாடு மரபுன்றது அப்படி உரிமைக்காக போர் புரிகிறது தான். ஆனால் இவர் என்ன பண்ணாரு, விஜய் அங்கே போயிட்டு உள்துறை அமைச்சகத்திலிருந்து எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க எப்படி பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்திருக்காரு. இவர் வந்து அது ஏதோ ஒரு உரிமை முழக்க மாதிரி போய் கேட்க போயிட்டு அது வந்து பெரிய அசிங்கமாயிடுச்சு. இப்போ இவ்வளவு டேமேஜும் நடந்த பிறகு இதெல்லாம் வந்து ஒரு 2 வாரத்தில் நடந்துருச்சு. இப்போ இந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து கட்சி நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறாங்க. இவங்க இவ்வளோ நாள் இவ்வளோ நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. இப்போ அதிலலாம் நடந்துச்சா இது மாதிரி இவ்வளோ பிரச்சார நிகழ்ச்சிகள்? இதே திருச்சி கிழக்கில் தான் அவர் பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்போலாம் இல்லை. ஆனால் இதில் இன்னொரு விஷயம், இவங்க யார் தீய சக்தின்னு சொல்கிறாங்களோ அந்த திமுகவுடைய தலைவர் கலைஞர் தான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலா தமிழ்நாடு அரசின் சார்பாக அறிவிச்சு எல்லா இடங்கள்லையும் பாடணுங்கிற நிலைமையை ஏற்படுத்தினது கலைஞர் தான். ஆனால் இவங்க இன்னைக்கு அது தீய சக்தியாக சொல்லிட்டு அந்த பாடலை இவங்க இன்னைக்கு பாடியிருக்காங்க. அதனால இது முழுக்க முழுக்க இப்போ இவங்க பேசுறாங்கல்ல, இல்ல இப்போ கூட்டணி கட்சிகள் கூட முதல் முறை வந்தே மாதரம் பாடப்பட்ட பொழுதுதான் வந்து அதை கடுமையாக எதிர்த்தாங்க, விடுதலை சிறுத்தைகளோ மற்ற கூட்டணி கட்சியினரோ. ஆனால் இன்றைக்கு வந்து அதுக்கு பிறகு 2 முறை நடந்த அமைச்சரவை விரிவாக்கத்திலேயும் அவங்க பெருசா எந்த எதிர்ப்பையுமே தெரிவிக்கலையே. இப்ப சண்முகம் சிபிஎம் மாநில செயலாளர், நான் சிஎம்கிட்ட என்னங்க வந்தே மாதரம் பாடுதுன்னு கேட்டேன், சிஎம் தான் சொன்னாரு ஆளுநர் நடத்துற நிகழ்ச்சியில் அதான் வந்து புரோட்டோகாலாம், சிஎம் என்கிட்ட சொன்னாரு அப்படி இவர் விளக்கம் தானே கொடுத்தாங்க. அப்ப இது வந்து இப்ப தமிழ்த்தாய் வாழ்த்தை நாங்கள் முதல்ல பாடிக்கிறோம் அப்படின்னு ஒன்றிய அரசிடம் போய் கேட்கின்ற நிலைமைதான் இப்பொழுது தமிழ்நாட்டினுடைய நிலைமையா? இல்லை அதுதாங்க, அது வந்து நம்ம தமிழ் உரிமை, மொழி உரிமை, பண்பாட்டு உரிமை இதெல்லாம் நம்ம பேசுகிறோம் இல்லையா. தமிழ்நாட்டினுடைய அரசியல் கடந்த அரை நூற்றாண்டு காலமாக தமிழ் மொழியினுடைய பாதுகாப்பு உரிமை இதை சார்ந்து தான் இருந்துச்சு. ஓகேங்களா, இதை சார்ந்து பெரும்பாலும் இருந்துச்சு. நிறைய இயக்கங்கள்லாம் அரசியல் கட்சிகள் இல்லாமல் பல நூறு இயக்கங்கள் இருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட நிலைமையில இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு, ரொம்ப கவலைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இவ்வளவு நாள் நம்ம பேசிக்கிட்டு இருந்த அந்த உணர்வு அது இருக்கா இல்லையா அப்படின்னு சந்தேகப்படக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு நிலைமை வந்துருச்சு. எதுக்காக அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடி திருவள்ளுவருக்கு காவி சாயம், காவி ட்ரெஸ் போட்டு விட்டாங்க. ஆனால் இதே போல ஒரு காவி உடை திருவள்ளுவருக்கு போடப்பட்ட பொழுது
திமுக ஆட்சியில் எவ்வளவு பெரிய எதிர்ப்பு, தமிழ் அறிஞர்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணாங்க. நம்ம பழக்கருப்பையா கூட அவ்வளவு வீராவேசமாக பேசினார் ஆளுநருக்கு எதிராக. இப்போ அந்த அளவுக்கு ஒரு பெரிய கடுமையான எதிர்ப்பு திமுக ஆட்சியின் போது இந்த மாதிரியான நடைமுறைகளுக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அவங்க அதை துணிஞ்சு செய்கிறாங்க. அப்படிங்கும்போது எதுக்காக இந்த துணிச்சல் எப்படி வருது அப்படின்னா, ஏற்கனவே வந்தே மாதரம் பாடப்பட்ட பொழுதே இங்கே எதிர்ப்பு குரல்ல வரல, அதனால இந்த உணர்வு மங்கி போயிடுச்சு, இதை மேலும் மேலும் நம்ம முன்னெடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு பிஜேபிக்காரர்கள் நினைக்கிறாங்க. அதனால தான் உடனே இப்போ திருவள்ளுவருக்கு காவி உடை மட்டும் இல்லை, அவருக்கு பட்டை போட்டிருக்காங்க, கழுத்தில் வந்து ருத்ராஜ கொட்டை போட்டிருக்காங்க. அவருடைய நம்ம திருவள்ளுவர் நாள் அப்படின்னு கொண்டாடுற தை மாதம் 2ஆம் நாள், அதான் தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக கொண்டாடுற திருவள்ளுவர் நாள். ஆனால் இவங்க வைகாசி மாசத்துல அவர் பிறந்த நட்சத்திரத்துல தான் திருவள்ளுவர் நாளை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொண்டாடுறாங்க. இப்போ இது எல்லாமே நம்முடைய தமிழர்களுடைய தமிழ் உணர்வு மங்கி போயிடுச்சு அப்படின்னு அளந்து பார்ப்பதற்கு அவர்கள் வைத்திருக்கிற அளவுகோல் அதுதான் இதுல இருந்து வெளிப்படுது. அப்போ இந்த அரசு வந்து தமிழ்நாட்டு மக்கள் எதிர்க்கலாம எல்லாரும் எழுதுறாங்க, உணர்ச்சி வசப்பட்டு எல்லாருமே பதிவுகள் போறாங்க, நம்ம பார்க்குறோம். ஆனால் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து மௌனம் காக்கிறது. தமிழ்நாடு அரசில் கூட்டணியில் அங்கம் வகிக்கிற கட்சிகள் கூட பெரிய அளவுக்கு இதுல எதிர்வினை ஆற்ற மாட்டாங்க. அப்படிங்கும்போது இதை மேலும் மேலும் அவர்கள் தீவிரமாக கொண்டு போயிட்டு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச தமிழ் உணர்வையும் சுத்தமாக முடித்து விடுவார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதை நோக்கி தான் பிஜேபி வேகமா போயிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் வந்து அடுத்து இன்னொரு தன்னுடைய பேச்சுல என்ன சொல்றாருன்னா, 6 மாதம் அமைதியா இருப்பேன்னு வந்து சொன்னாங்க. இப்போ 6 நாள் கூட ஆகல, உடனே எதிர்னாலும் நம்மளதான் குற்றம் சாட்டுறாங்க. 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்களாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. இந்த குற்றம் சாட்டுவதோட மட்டும் இல்லாம அவர் இதுக்கான காரணத்தையும் வந்து சொல்றாரு. சட்டம் ஒழுங்கு இவ்வளவு கெட்டு போயிருக்கிறதுக்கு காரணம் என்ன, இவ்வளவு வந்து பாலியல் வன்கொடுமைகள், கொலை, கொள்ளை, இது போன்ற சிறுமிகள் மீது நடக்கின்ற தாக்குதல்கள், இது எல்லாமே தெருவெல்லாம் வந்து போதை கலாச்சாரம் வந்து பெருகிருச்சு. அதை ஆரம்ப கட்டத்திலேயே தடுக்கல, தடுத்திருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது, இன்னைக்கு ஏன் மேல பழிய போடுறாங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு. அடுத்து இந்த சட்டம் ஒழுங்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி திமுகவும் மற்றும் பலரும் மாறி மாறி கூவுறீங்க. நான் ஒன்று கேட்குறேன், இந்த மாடல் அரசுன்னு சொல்றீங்களே, அதில் என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்கீங்க? ஒரு ஊர் விடாம, ஒரு தெரு விடாம போதை பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இத்தனை பெண் குழந்தைகளை, இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க? 6 மாதம் அமைதி காப்போன்ட்டு ஏன் 6 நாள்ல பேசுறாங்க? மொத்த பழியையும் ஏன் விஜய் மேல தூக்கி போடுறாங்க? இல்லைங்க, இதுல வந்து இந்த 6 மாதம் பொறுத்திருந்து பார்ப்போம், அமைதி காப்போம் அப்படின்னு சொல்றது வந்து ஸ்டாலின் வந்து இப்போ முதல் முறையா சொன்னார் அப்படின்னு கிடையாது. இது வந்து திமுக அரசு அமைந்த போது கூட காங்கிரஸ் நாங்கள் 6 மாதம் இந்த அரசு என்ன செய்கிறது என்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆர் ஆட்சி அமைத்த போது கூட 77 ஆட்சி அமைத்த போது கூட கலைஞர் அப்போ சொல்லியிருக்காரு, நாங்கள் 6 மாதம் எதிர்கட்சியாக இருந்து பொறுமையாக பார்ப்போம், இந்த புதிய அரசுக்கு அவகாசம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த 6 மாதம் அப்படின்றது வந்து அப்பையிலிருந்து தமிழ்நாடு அரசியலில் இருந்துகிட்டு இருக்கு, இப்போ புதுசு கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, 6 மாதம் காலம்ன்றது ஒரு அரசு அமைந்து எல்லாமே செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்காக அதாவது புதிய திட்டங்கள், புதிய அறிவிப்புகள், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு டைம் கொடுக்கறது அந்த அடிப்படையில். ஆனால் இதில் வந்து இப்போ நடக்கிறதுல 2 விதமாக நம்ம பார்க்கணும். ஒன்று, பழைய காலத்தில் கொடுக்கப்பட்ட 6 மாதம் அப்படின்றது அந்த காலத்தில் வந்து தகவல் தொடர்பு இதெல்லாம் வந்து ரொம்ப மாஸ் மீடியான்றது நியூஸ் பேப்பர், ரேடியோ கூட சொல்ல முடியாது, டிவி ரேடியோ இது மாதிரி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து இஷ்டத்துக்கு தகவல் பரப்புகிற சாதனங்கள் கிடையாது. இதெல்லாம் வந்து கேட் கீப்பர் இருப்பாங்க. நியூஸ் பேப்பர்னா கேட் கீப்பர் இருப்பாங்க, டெலிவிஷன் ரேடியோனா அதுக்கு கேட் கீப்பர் இருப்பாங்க. அவர்கள் வந்து ஒரு தகவலை சரியா தவறா அப்படின்னு பார்த்துட்டு தான் அதை வெளியே அனுப்புவாங்க. அப்படி இருக்கும்போது அதாவது மக்களுக்கு போய் சேரும். அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு நெறிப்படுத்தப்பட்ட காலகட்டம். அந்த காலகட்டத்தில் 6 மாதம் கொடுக்கறது அப்படின்றது ஒரு வழமை தான். ஸ்டாலின் வந்து அந்த பழக்கத்தில் நான் 6 மாதம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 6 மாதத்தை நீங்கள் இப்போ இவருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கடுமையான பொய்களை பரப்புவாங்க. ஏன்னா இங்கே கேட் கீப்பரே கிடையாது, சோசியல் மீடியா. ஆளுக்கால் இஷ்டத்துக்கு எதை வேணால் எழுத முடியும். அது கூட நிறைய பேர் இப்போ கண்ணாப்புனான்னு
தகவல்லாம் சொல்லிட்டு இப்போ மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் 6 மாதம் கொடுப்பதே முதல்ல எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஏன்னா திமுக இப்போ என்ன இன்னைக்கு வந்து 6 மாதம் டைம் கேட்டிருக்காங்கல்ல, அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா 6 மாதம் நீங்கள் டைம் கேட்டீங்க, 6 நாளில் விமர்சனம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஆட்சியோட சாதனைகளை சொல்லியிருந்தீங்கன்னா 6 மாதம் அவங்க அமைதியாக இருக்கிற நீங்கள் கேட்கறது நியாயம் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாமே திமுகவால தான், திமுக வந்து கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிடுச்சு, திமுக வந்து நிதி வரக்கூடிய கதவுகளை எல்லாம் மூடி வச்சிருச்சு, கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருச்சு, லாக் பண்ணி வச்சிருச்சு அப்படின்னு பேசுறீங்க. எங்க பார்த்தாலும் வந்து போதை கலாச்சாரம் உங்களால தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்படியெல்லாம் நீங்க பேசும்பொழுது இதெல்லாமே வந்து நீங்க எதிர்கட்சிகள் மீது ஒரு அவதூறை, குற்றச்சாட்டுகளை, புகார்களை நீங்க வைக்கிறீங்க போது அப்ப எப்படி எதிர்கட்சிகள் வந்து அமைதியா இருக்க முடியும்? அமைதியா இருந்தாங்க அப்படின்னா நீங்க தொடர்ந்து இதே மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அதனால அவங்க ரியாக்ட் பண்றதுதான் சரியான விஷயமும் கூட. இன்னொன்னு, அவங்க திமுக ரியாக்ட் பண்றாங்க, எதிர்கட்சிகள் அதிமுக ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா அவங்க எதுக்காக ரியாக்ட் பண்றாங்க? சட்டம் ஒழுங்கு நீங்க வந்து என்ன சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தீங்க? நீங்க பேசின நேரு ஸ்டேடியத்துல பதவி ஏற்றுக்கிட்டு நீங்க பேசினது என்ன? இந்த நொடியிலிருந்து வாட்சை தட்டி காட்டினாரு, இந்த நொடியிலிருந்து ஒரு மக்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது, இனிமேல் எந்த பெண்களுக்கும் நான் பாதிப்பு வர விட மாட்டேன், போதைப் பொருளை நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், லா அண்ட் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ அந்த அடிப்படையில இருந்து கோயம்புத்தூர்ல ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாகிறாங்க, மதுரையில் ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம், பல்வேறு படுகொலைகள், ஒரு கொலைகள் அப்படின்னு கிடையாது, இரட்டை கொலைகளே 2-3 நடந்துருச்சு. அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்கு. அறிவால் கலாச்சாரம் ஒரு தெருவிலே புந்து மக்களை கொத்து கொத்தா வெட்டுற மாதிரியான ஜாதிய வன்முறைகள் இப்போ இவ்வளவும் நடக்கும்பொழுது எதிர்கட்சிகள் வந்து வேற எந்த விமர்சனத்தை வச்சிருக்காங்க? தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்டது, தமிழ்த்தாய் வாழ்த்து பின்னுக்கு தள்ளப்பட்டது, விமர்சனம் வச்சாங்க. உங்களால் ஆட்சி அமைக்க முடியவில்லை, இன்னொரு கட்சியை நீங்க போய் உடைச்சி எம்எல்ஏக்களை கொண்டு வரீங்க, விமர்சனம் வைக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு சரி செய்யறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, விமர்சனம் வைக்கிறாங்க. இந்த விமர்சனம் கூட வைக்காமல் 6 மாசம் எதிர்கட்சியான தூங்கிட்டா இருக்கும். இதெல்லாம் நியாயமான விமர்சனங்கள், நீங்க பதில் சொல்லணும். பழி போடுறாங்கன்னு சொல்றாரு, பழி போடுறாங்க மேல. ஏங்க அவர் மேல பழி போடுறாங்கன்னா அவர் மேல நீங்க தான் வந்து திமுக மேல கடந்த ஆட்சியின் மீது பழி போட்டுட்டு இருக்கீங்க. போதைப் பொருள் கலாச்சாரம் இருக்கு, அதனாலதான் இவ்வளவு கிரைம்ஸ் நடக்குது அப்படின்னா நீங்க தடுங்க. ஆட்சிக்கு வந்து 3 வாரம் ஆயிடுச்சு, ஒரே நாள்ல வந்து உங்களால போதைப் பொருள்லாம் நீங்க ஏற்கனவே ஏகப்பட்ட போலீஸ்காரங்களாம் வந்து என்னென்னமோ பண்ணிட்டாங்களே, போய் அவங்களாம் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ போதைப் பொருள்லாம் போட்டு எரிக்கிறாங்க, கொளுத்துறாங்க, ரவுடிகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வார்னிங் கொடுக்குறாங்க, அப்படிலாம் நீங்கள்லாம் ரீல்ஸ் பரப்புறீங்கல்ல. இன்னும் எவ்வளோ நாள் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்? அதாவது இது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல்கள், கொலைகள், இதெல்லாம் வந்து எல்லா ஆட்சி காலத்திலும் ஜெயலலிதா இருக்கும் போதும் சரி, கலைஞர் இருக்கும் போதும் சரி, ஸ்டாலின் இருக்கும் போதும் சரி, அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படின்றது காரணம் வந்து அதெல்லாம் தனி மனித விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம், சில கொலைகள் திட்டமிட்ட கொலைகள், அதை வந்து தடுத்து நிறுத்த முடியும். ஆனால் இந்த மாதிரி எல்லா கிரைமையுமே வந்து போலீஸ் தலையிட்டு தடுத்து நிறுத்த முடியும். இதெல்லாம் தேர்தலுக்கு முன்பே திமுக காரர்கள் நிறைய விளக்கம் கொடுத்தாங்க. ஆனால் டிவிகே காரங்க அதை கேட்க தயாரா இல்லை நீங்கள் தான் காரணம் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. இப்போவும் கூட இப்போ விஜய் வந்து இதுக்கு காரணம் இவங்க தான், திமுக தான் அந்த கலாச்சாரத்தை, போதை கலாச்சாரத்தை ஏற்படுத்திருச்சு, அதனால தான் நடக்குதுன்னு சொல்லி பழிய தூக்கி அங்கே போடுறாரு. ஆனால் இதே மாதிரி இன்னும் இருக்கக்கூடிய 5 ஆண்டுகள் இதே மாதிரி இவங்களால விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா? இல்லை நடக்காமல் இருக்க போகுதா? ஏன்னா எல்லா காலகட்டத்திலும் கிரைம் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கும், அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அப்போ நீங்கள் இதே போல நீங்கள் அடுத்த கடந்த ஆட்சிகள் மீது நீங்கள் பழி போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து நடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏன்னா உங்களோட ஒரே அஸ்திரம் வந்து மோடி இல்லையா, அவர் எதுனாலும் நேரு சொல்ற மாதிரி எதா இருந்தாலும் ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்றவர் போல இருக்கு. அதாவது கடந்த ஆட்சியின் மீது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அளவு, ஒரு காலகட்டம் தான் அதை மக்கள் கேட்பாங்க. நீங்க விரும்புற மாதிரி ஒரு 6 மாசம் கூட பொறுத்துப்பாங்க. ஆனா 5 ஆண்டுகளுக்கும் இதே நீங்க வேற அஸ்திரமே உங்கள்ட்ட கிடையாது. சிங்கப்பெண் திட்டம் அடுத்த வாரம் ஆரம்பிக்கிறோம் ஆமா சொல்றாரு. ஆனா சிங்கப்பெண் படையில் இருக்கிற அந்த அதுக்கு தேர்வாக இருந்த ஒரு பெண் காவலர், அவருக்கே வந்து ஒரு பாலியல் துன்புறுத்தல் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ. அதாவது அதனாலதான் நான் சொல்றேன், இது வந்து நான் தடுப்பேன், என்னால முடியும், நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்றதுல நியாயம் இருக்கு. கடந்த ஆட்சி செய்ததுனாலதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து
நீங்கள் வந்து மீண்டும் மீண்டும் திமுக மீது பழி போட்டு நீங்க ஆட்சியை அப்படியே நடத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து நடக்க போற விஷயம் கிடையாது. அடுத்து விஜய் வந்து தேர்தலுக்கு முன்னாடி தனக்கு எதிராக சதி சூழ்ச்சி இதெல்லாம் நடக்குது அப்படின்றதான் விஜய் தொடர்ச்சியா வந்து முன் வச்சார். ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திலையும் பேசின எல்லா கூட்டத்திலையுமே எனக்கு நீதி கொடுங்க, எனக்கு எதிராக சதி நடக்குது, என்ன பக்கத்துல இருக்கிறவங்கள வச்சு எனக்கு எதிராக சதி பண்றாங்க, எனக்கு நீதியை கொடுங்கள், இப்படி பேசினாரு. இப்ப அதை கைவிட்டுட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்ப தொடர்ந்து அதே தான் வந்து செய்யறாருன்னு பாக்குறீங்க? அதே தான் செய்யறாரு. திமுக சதி செய்கிறது, திமுக சூழ்ச்சி செய்கிறது, இதை வந்து ஒரு தாரக மந்திரம் மாதிரி இதை எங்க பார்த்தாலும் சொல்லிட்டு அதை தான் தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கான அரசியல் இதுக்கான சுவாச காற்றாவே அதை தான் நினைக்கிறார். திமுக மேல திமுக சதி செய்கிறது அப்படின்னு சொன்னாலே மக்கள் அதை போதும், அரசியலுக்கு ஒன்லைன் அவ்வளவுதான், கொள்கையே அவ்வளவுதான், அதை செஞ்சுட்டே குழப்ப ஓட்டலாம்னு நினைக்கிறார். ஆனா இப்ப நீங்க இன்னைக்கு நடந்தது கூட நீங்க கேட்டதுனால சொல்றேன், நன்றி தெரிவிப்பு கூட்டம் அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே இருந்த கூட்டங்கள்லாம் வந்து நிறைய கூட்டம் வருது, அதை கட்டுப்படுத்துறன்ற பேர்ல திமுக அரசு பல நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க, நமக்கு கிரௌடு ஜாஸ்தியா வருது. ஆமா, கரண்ட கட் பண்றாங்க, மைக் ஒயரை கட் பண்றாங்க. ஆமா, அதெல்லாம் முத நாளே போலீஸ் கெடுபிடி, இதெல்லாம் அவரு விஜய் வந்து பேசும்போது சொன்னது. ஆனா இப்ப என்னன்னா இவரு ஆட்சியில இருக்காரு, இப்பவும் அதே 5000 பேர் தான் உள்ள விடுறாரு. எதுக்காக? அதே மாதிரி கியூஆர் கோடு வச்சிருக்கவங்க மட்டும் தான் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களே வந்து எதுக்காக இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க? உங்க ஆட்சி தான் நடக்குது, நீங்க போய்ட்டு ஓப்பனா நடத்த வேண்டியதானே? அதுவும் உலகத்திலேயேங்க நன்றி தெரிவிப்பு நிகழ்ச்சியை வந்து இப்படி கியூஆர் கோடு கொடுத்து வந்து நன்றி வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றதை நான் இப்பதான் பார்க்கறேன். இவருக்கு இரங்கல் தெரிவிக்கணும்னாலும் இவரை தேடி வந்து வாங்கிட்டு போனோம், நன்றி தெரிவிக்கணும்னாலும் சார் நன்றி தெரிவிக்க ஆசைப்படுறாருன்னா உடனே 5000 பேர் வந்து நன்றி வாங்கிட்டு போனோம். இந்த மாதிரி அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ ஸ்டாலின் வந்து குளத்தூர்ல தோத்தாரு, அவர் நன்றி எப்படி தெரிவிச்சாரு? அவர் திறந்த வாகனத்துல மக்கள்கிட்ட போயிட்டு நன்றி தெரிவிச்சுட்டு போனாரு. இப்போ ஏற்கனவே மக்களை சந்திக்கிறதுக்கு திமுக தடையா இருந்துச்சு, உங்களால வீதியா போக முடியல, இல்லைன்னா தெருவா போயிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப நீங்களே ஆட்சியில் இருக்கீங்க, நீங்க தெருவா போயிட்டு திருச்சி கிழக்குல நன்றி தெரிவிக்கலாம். யார்தானே சொன்னாரு வேலூர் பிரச்சாரத்துல, எனக்கு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா கிராமம் தோறும் நான் வருவேன்னாரு. நன்றி தெரிவிக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல, அப்போ நீங்க போய் நன்றி தெரிவிச்சிருக்கலாமே, யார் தடுத்தா? அதுல இன்னொரு விஷயம் இருக்கு, பெரம்பூர்ல ஜெயிச்சார் இல்லையா, பெரம்பூர் பக்கத்து சென்னையில தலைமை செயலகத்துல இருந்து உடனே போயிடலாம். ஆனா இங்க ஏன் நன்றி தெரிவிக்காம இங்க இருந்து திருச்சிக்கு போயிட்டு நன்றி தெரிவிக்கிறாரு? நன்றி தெரிவிக்கணும்னா நீங்க இங்க முதல்ல தெரிவிச்சு, அதுக்கு என்ன காரணம்? அதுக்குதான் என்ன காரணம், அவருடைய அந்த உரையிலேயே இருக்கு, தேர்தல் பிரச்சாரம் மாதிரி பேசி நன்றி தெரிவிக்கிறேன்னு போயிட்டு 6 மாசத்துக்கு அப்புறம் வர தேர்தலுக்கு இப்பவே அவரு பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்றாரு. ஒருத்தரை வேட்பாளரா நிறுத்துவேன். ஆமா, திருச்சி கிழக்கு மக்களே நீங்கள் எங்களுக்கு திருப்பி வாக்களியுங்கள், நன்றி தெரிவிக்க போயிட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாரு, ஓட்டு கேட்டு வர்றாரு. இப்போ இதுதான் அவரு பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் எப்படி, அதே பஸ் இவ்வளவு பெரிய பந்தல் போட்டிருக்காங்க, எல்லாமே அமைச்சிருக்காங்க, டிவியில 2-3 நாளா காட்டிட்டு இருக்காங்க விஜய் அங்க வரப்போறாரு, பந்தல் அமைக்கிறாங்கன்னு. ஏன் ஒரு மேடை போட வேண்டியதானே? அதே பஸ் அது மேலே ஏறி நிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஜோசியக்காரர் தான் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். இதே பஸ்ல வாங்க, அதே மாதிரி இல்லைங்க தான் உங்களுக்கு ராசி, மேடை கிட்ட போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா எதுக்காக வந்து அதே பஸ்ல ஏறி நிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்ப அதே மாதிரி பண்ணானா என்னென்ன வசனங்கள் இல்லை அதில் அப்படின்னா, நான் வந்து எல்லா வசதியும் விட்டுட்டு உங்களுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ற ஒரு வசனம் அதில் இல்லை, பல வழிகளை தாங்கிட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ற வசனம் இன்னைக்கு இல்லை, எனக்கு வந்து அநீதி நடந்திருக்கு, உங்கள்கிட்ட நீதி கேட்டு வந்திருக்கேன், மக்களே நீங்கள் தான் எனக்கு நீதி வழங்கணும் அப்படின்னு சொல்ற வசனம், இந்த 3 வசனம் மட்டும் இன்னைக்கு இல்ல. முக்கியமா இன்னொன்னு இல்லையா, காலையில எந்திரிங்க, சாமி கும்பிடு, குளிங்க, சாமி கும்பிடுங்க, போய் நச்சு நச்சு நச்சுன்னு விசில். அதுல பாதி சொல்லிட்டாரு, போய் ஓட்டு போடுங்க திருச்சி கிழக்குல மீண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த பாதி டயலாக் இல்ல. அதனால அதுல இன்னொன்னு சொல்றாரு, ஓட்டு போட்டீங்க, இன்னும் கொஞ்சம் போட்டிருந்தா, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டிருந்தீங்க நல்லா இருந்திருக்கும் அப்படின்றாரு. என்ன ஒண்ணு, இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆதரிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். பட் பரவாயில்ல, வரப்போற இடைத்தேர்தல்ல உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தரை உங்கள ஒருத்தரை தான் வேட்பாளரா நிக்க வைக்க போறோம். நீங்க எப்படி இந்த விஜய்க்கு ஆதரவு கொடுத்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்களோ, அதே மாதிரி வரப்போற இடைத்தேர்தல்ல உங்களுடைய அந்த வேட்பாளரையும் ஜெயிக்க வைப்பீங்கன்ற அந்த ஒரு நம்பிக்கை நான் முழுமையாக தான் நம்புறேன். ஆக மொத்தம் இது வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரம் தான், நன்றி தெரிவிக்கிற எண்ணமே நோக்கமே கிடையாது.
ஓகே, இப்போ விஜய் வந்து தன்னோட ஸ்பீச்சில் இன்னொரு பாதியில் வந்து சொல்றாரு, இந்த குதிரை பேரம் அது இதுன்னு வந்து நம்ம பற்றி தப்பு தப்பாக வந்து பரப்புறாங்க. தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் ஒன்றா சேர்ந்து நம்மளை ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க எவ்வளவு பேரம் நடத்தினாங்க தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை விஜய் எழுப்பி இருக்கிறார். அதனுடைய கூட்டணி கட்சிகள் இப்போ காதர் மொய்தீன்லாம் சமீபத்தில் வெளிப்படையாகவே அவரும் வந்து சொல்லிட்டாரு. ஃபஸ்ட்டு எடப்பாடியை முதலமைச்சராக்க முயற்சி பண்ணாங்க, அடுத்து திருமாவளவனை ஆக்க முயற்சி பண்ணாங்க, நாங்கள் எதுக்குமே ஒத்துக்கல அப்படின்னு முதல் நாள்ல இருந்தே கூட்டணி கட்சிகள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது நிரூபணம் ஆகுது இல்லை? இப்போ விஜய் இன்றைக்கு வைத்த குற்றச்சாட்டு, தான் ஒரு தூய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தன்னை ஆட்சிக்கு வரவிடாமல் இவ்வளவு சதிகளை செய்திருக்கிறார்கள், ஆனால் என் மேலதான் அபாண்டமா குதிரை பேரம்னு குற்றச்சாட்டு போடுறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அது நிறைய ரைமிங்கா சொல்றாரு, தூர சக்தி, பாரசக்தி, ஓரசக்தி. திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பாரசக்தி. நீங்க எப்போ இந்த தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ அப்பவே இந்த திமுக தூர்ந்து போன சக்தியாகவும் ஆயிடுச்சு அப்படின்றாரு. தப்புன்னு மறந்துருச்சு, உடனே எடுத்து தூர்ந்த சக்தி அப்படின்றாரு. அதாவது இதுல இன்னொரு வார்த்தையை சொல்றாரு, நாங்கள் எதை செய்தாலும் அதை வந்து கான்ஸ்டிடியூஷனலாக தான் செய்வோம், சட்டப்பூர்வமாக தான் செய்வோம், சட்டத்தை மீறி எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் அவர் வந்து அமமுகவுடைய எம்எல்ஏ, மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜை வந்து வீடியோ எடுத்து போட்டாங்க இல்லையா, அது வந்து சட்டப்பூர்வமானதா? நிச்சயமா கிடையாது. அதை வந்து அன்னைக்கு நைட்டே அது வந்து அது குதிரை பேரம் ஓப்பனாவே தெரியுது. ஆமா, வீடியோ எடுக்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு என்ன வந்துச்சு? அப்போ அது கிளியரா குதிரை பேரம். அதே மாதிரி ஒரு கட்சியினுடைய தலைவர், எல்லா கட்சி தலைவரையும் நீங்க போய் சந்திக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக இருந்தவர், முதலமைச்சராகவே இருந்தவர், கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அவரை போய் சந்திக்காம அந்த கட்சியிலிருந்து மாறுபட்டு கருத்து மாறுபட்டு இருக்கிற ஒரு எம்எல்ஏக்கள் குழு, அவங்கள போய் நீங்க தனியா போயிட்டு டிவி சண்முகம் வீட்டில் போய் சந்திக்கிறீங்களா? இதுக்கு என்ன பேர்? அப்போ இதுக்கு வந்து இதுக்கு பேரம்னு சொல்லக்கூடாது. பேரம் முதலமைச்சரே நேரடியா குதிரை பேரத்துல ஈடுபட்டாருன்னு தான் புரிஞ்சுக்கணும். ஆமா, அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அப்போ அது வந்து பேரம்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷனலாம் சட்டப்படி செய்யறாங்க. ஆமா, ஆனா பாஜக இருந்து காப்பாத்திக்க எம்எல்ஏக்களை தனியா கொண்டு போய் வச்சிருப்பாங்க. அங்க மோடியோ அமித்ஷாவோ நேரடியா வந்து போக போறது இல்ல. ஆனா இங்க ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, விஜயே அவரே இப்படி நேரடியா தனியா இருக்கிற எம்எல்ஏக்களை போய் பார்த்து அதை செஞ்சுட்டு, அது மாதிரி சட்டமன்றத்துல கூட அதிமுக கொறடா அவருடைய உத்தரவை, சட்டப்படி என்ன கொறடா உத்தரவை மதிக்கணும். அதை மீறி அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேக அரசுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டாங்க. அப்போ அது ஒரு சட்ட மீறல். இப்போ இவ்வளவும் நடத்திட்டு மற்ற கட்சிகள் என்ன பண்ணாங்கன்னா, அதாவது நான் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி திமுகவும் அதிமுகவும் கூட்டு சேர பார்த்துட்டாங்க, இது ஒரு பெரிய படுபாதக செயல், இப்படிலாம் நடக்கலாமா அப்படின்னு பேசுறாங்க இல்லையா. அது வந்து முதல்ல எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. திமுக அதிமுகவும் கூட்டணி வைப்பதில் பெரிய அரசியல் அட்டூழியம் அநியாயம்லாம் சொல்ல முடியாது. அதை அவர்கள் ரெண்டு பேரும் ஒரே கொள்கையிலிருந்து ஒரே இயக்கத்திலிருந்து வந்தவர்கள், அவங்களுக்கு தொடர்பு இருக்கு, பாரம்பரியம் இருக்கு. இந்த கட்சியில அந்த கட்சிக்கு காளிமுத்துலாம் வந்து இந்த கட்சியில அந்த கட்சிக்கும் கழகம் அதுல இருந்தாலும் அதிமுக. ஆமா, இதுல பல தலைவர்கள் இங்க இருந்து அங்க போனவங்க, அங்க இருந்து இங்க போனவங்க, இப்படி அது வந்து ரெண்டுமே ஒரே கட்சி தான். கொள்கை அளவில் திமுக கொஞ்சம் வலுவா இருக்கும், அதிமுக கொஞ்சம் நீர்த்து போன மாதிரி செயல்படுவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி ரெண்டு பேரும் திராவிட கட்சி அந்த பாரம்பரியத்திலிருந்து வந்தவங்க. அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வைப்பது வந்து அவ்வளோ பெரிய மோசமான விஷயம் அப்படின்னு பேசிட்டு, அதில் ஒரு விஷயம் மட்டும் நான் அதில் முரண்படுறேன். என்டிஏ கூட்டணியில் அதிமுக இருக்கும்போது திமுக போய் கூட்டணி வச்சாங்கன்னா அதை வந்து ஒரு குற்றம் சொல்றதுல நியாயம் இருக்கு, அது வந்து தவறு. ஏன்னா அது மக்களே வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கிறதையே மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசுறது வந்து நான் கேட்டவரை பேசிய வரை. இன்னொரு புறம் கல்லாப்பட்டி கூட்டணி, அதான் நான் சொல்ல வரேன். இப்போ இவர் சொல்றாருல அதிமுகவை தீர்ந்து போன சக்தி அப்படின்றாரு, குதிரை பேரம் பண்றாரு, அது பண்றாரு, இது பண்றாருன்னு சொல்லிட்டு தப்பா கதையெல்லாம் அடிச்சு விட்டுக்கிட்டு இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும்
எப்படி தீர்ந்து போன சக்தி? மற்றும் பலர்ன்றாரு. இல்ல, போட்டியே திமுகவுக்கும். அதாவது என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய அரசியல் மேடைய திமுக அண்ணா திமுக அப்படின்னு இருந்ததை வந்து அப்படியே டேர்ன் பண்ணி திமுக வெர்சஸ் டிவிகே அப்படின்னு மாத்தணும் அப்படின்னு அவருடைய டெஸ்பிரேஷன், ரொம்ப பேராவல் கொண்டு இருக்காரு. அந்த மாதிரி மாத்துறதுக்கு அது தெரியுது கிளியரா. ஆனா அதுல வந்து நீங்க அதுல பார்க்க வேண்டிய விஷயம், தீர்ந்து போன சக்தின்னு அதிமுக சொல்றாருல்ல. எப்படி தீர்ந்து போன சக்தி? 47 எம்எல்ஏக்கள் அதிமுகவுக்கு இருக்காங்க. அதிமுக மட்டும் 1,05,00,000 வாக்குகள் இந்த தேர்தலில் வாங்கியிருக்காங்க. திமுக 1,50,00,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? திமுக அணி. இப்படி இருக்கும்போது எது மக்களை விட்டு தூரம் போன சக்தி அப்படின்றாரு, தூர சக்தின்றாரு, தீர்ந்து போன சக்தின்றாரு. உங்களுக்கு எதிராக 65% மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. எப்படி வந்து திமுக தூரமான சக்தி, அதிமுக தீர்ந்து போன சக்தின்னு எப்படி சொல்ல முடியும்? அதாவது இந்த புது பணக்காரங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி புதுசா பதவி வந்தவுடனே, அதாவது இதுக்கு முன்பு இவர் அண்ணாவை வழிகாட்டின்னு சொல்றாருல, அண்ணா வந்து இப்போ முதலமைச்சர் ஆகும் போது காமராஜர் எப்படி கண்ணியமா பேசினாரு, காமராஜருடைய தோல்வியை வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது, வருத்தத்துக்குரியது அப்படின்னு பேசினாரு. இப்போ அந்த பண்பு வேணுமா இல்லையா? இது வந்து அகம்பாவத்துல ஆணவத்துல பேசுறது தானே இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம். அதுதான் அதுல வந்து வெளிப்படையா தெரியுது. இந்த அமைதியா உட்கார்ந்துருக்கிறது, ரொம்ப பணிவா இருக்கிற மாதிரி செய்யறது எல்லாமே வந்து இயல்புக்கு இவரோட இயல்புக்கு மாறானது. இப்ப என்ன பேசுறாரோ வெளியே, இந்த ஆணவம், இந்த அகம்பாவம் தான் அவருடைய உண்மையான குணம். இப்ப இதுல இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, டிவிகே டிஎம்கே இது ரெண்டுக்கு இடையில தான் போட்டி. தேர்தலுக்கு முன்னாடி அதான் சொன்னாரு, இப்பயும் அதான் சொன்னாரு. குறுக்க யாராவது அல்லு சில்லு வந்தா நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்றாரு. யார அல்லு சில்லுன்றாரு? இந்த விஜயோட ஆட்சி அமைஞ்சிட கூடாதுன்னு தடுக்க நினைச்ச ஸ்டாலின் சாரா, அவ்வளவுதான். இதுக்கு நடுவுல வேற யாரும் எந்த அல்லு சில்லும் உள்ள வந்து நம்மளை தடுக்கிறதோ எதிர்க்கிறதோ ஏதாவது பண்ணாங்கன்னா நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை ராஜா, நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை. இல்ல, அல்லு சில்லுன்னு சொல்றது வந்து எல்லாரையுமே, குறிப்பா அதிமுக சொல்றாரு. மற்றபடி இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள் சிங்கிள் டிஜிட்ல வாக்கு சதவீதம் வச்சிருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையுமே வந்து அல்லு சில்லுன்றாரு. அது ஜனநாயகத்துல எல்லாரையும் மதிக்கணும், எல்லா குரலுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு, ஒரு மதிப்பு இருக்கு அப்படின்ற அந்த புரிதல் இல்லை. ஓகேங்களா? அல்லு சில்லுகள் நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து அவருடைய திமிர்த்தனமான பேச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? அப்போ நீங்க ஒரு சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் நீங்க வந்து கூட்டணி, அதாவது தேர்தலுக்கு முன்பு யார் சின்ன சின்ன கட்சிகள் கூட வந்து எங்கள்கிட்ட பேசுங்க, கூட்டணி வச்சுக்கிங்க அப்படின்னு கேட்குறீங்க. இன்னைக்கு நாங்களும் திமுக மட்டும்தான், மற்றவர்கள்லாம் அல்லு சில்லுகள் அப்படின்னு பேசுறதெல்லாம் வந்து இதுதான் ஜனநாயக விரோதமான பேச்சு. இது வந்து ஒரு சர்வதிகாரத்தை நோக்கி அந்த தன்மையோடு இருக்கிற பேச்சா தான் நான் பார்க்குறேன் இதை. இப்போ நீங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி அவர் செய்த சாதனைகள் என்ன, அதையும் இன்னைக்கு அவருடைய உரையில் வந்து சொல்லிருக்கிறார். 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்ற அந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதே போல் விவசாயிகளுக்கு மேக்சிமம் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து இந்த குறுகிய காலத்தில் நான் செஞ்சுருக்கிறேன், இன்னும் சில வாரங்கள் கூட ஆகாத அரசு அப்படின்னு வந்து அவர் சொல்லிருக்கிறாரு. அதே போல் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி தான் எல்லா கேட்டையும் பணம் வர்றதுக்கான கேட்டெல்லாம் வந்து மூடி இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. இப்படிப்பட்ட சூழல்லையும் நான் இதை செஞ்சிருக்கிறேன்றாரு. அதுலயும் குறிப்பிட்டு சொல்றாரு, 100 யூனிட் கொடுத்தது நீங்க கொடுக்கல, அது வந்து ஜெயலலிதா மேடம் கொடுத்தாங்க அப்படின்றாரு. இந்த 200 யூனிட் மின்சாரம், கட்டணமில்லா மின்சாரம் அறிவிச்சோம். அதுல ஆல்ரெடி இருந்த 100 யூனிட் திமுக கொடுத்தது கிடையாது மேடம், ஜெயலலிதா மேடம் இருந்தப்போ செஞ்சுட்டு போனது. இந்த தேர்தல் வாக்குறுதிகள் இதெல்லாம் எப்போ கொடுத்தார் விஜய்? தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன்பு கொடுத்தார். ஓகேங்களா? சில நாட்களுக்கு முன்பு. 2 கட்சிகளுமே தேர்தல் அறிக்கை வெளியிட்ட பிறகு, ஆமா, எல்லா கட்சிகளும் வெளியிட்ட பிறகு இவர் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கிறாரு. அப்ப அந்த தேர்தல் வாக்குறுதிக்கு முன்னாடி பிப்ரவரி மாசமே இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுருச்சு சட்டசபையில. இன்னைக்கு விஜய் என்ன சொல்றாரு? ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இப்பெல்லாம் சட்டசபையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, சட்டசபை நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாருல்ல. நீங்க முதல்ல சட்டசபை நிகழ்ச்சியை பார்த்துருக்கீங்களா? முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் சட்டசபை நிகழ்ச்சியை பார்த்துருந்தார் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கோடி கடன் இருக்கு அப்படின்றது அவருக்கு தெரியுமா தெரியாதா?
இவ்வளவு துறைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, இந்தந்த விதிமுறைகள் இருக்கு அப்படின்றது தெரியுமா தெரியாதா? இதெல்லாம் செய்ய முடியும், இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்ற மானிய கோரிக்கைக்கான அந்த விவாதங்களை பார்த்திருந்தா ஒவ்வொரு துறையும், எல்லா துறையுடைய முழு விவரங்களும் அந்தந்த துறையோட வெப்சைட்ல அந்த பாலிசி நோட்டு முதற்கொண்டு எல்லாமே அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க டவுன்லோட் பண்ணி படிக்கலாம், பிடிஎஃபாக இருக்கு. நிதி நிலவரம், செலவு எல்லாமே அதில் இருக்கும், என்னென்ன திட்டங்கள் முதற்கொண்டு இருக்கும். அப்போ நீங்கள் அதெல்லாம் படித்து நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக வந்திருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் செய்ய முடியும், செய்ய முடியாது அப்படின்னு தெரியும். இன்னைக்கு வந்து விவசாயிகள் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணுறாங்க. போராட்டம்னா என்ன, தரையில் விழுந்து போராட்டம் பண்ணுறாங்க, பிச்சை எடுக்கிற போராட்டம் பண்ணுறாங்க, தலையில் முக்காடு போட்டுட்டு போராட்டம் பண்ணுறாங்க. தஞ்சாவூரில் இவர் பச்சை துண்டு போட்டுக்கிட்டு விவசாயிகளுக்கெல்லாம் வந்து வாக்குறுதிகள் அள்ளி வீசினாரோ விஜய், அதே தஞ்சாவூரில் இன்னைக்கு விவசாயிகள் போராடுறாங்க. போலீஸ் எல்லாரையும் குண்டு கட்டா தூக்கிட்டு போகுது இவருடைய போலீஸ். அப்போது வந்து நீங்கள் ஒரு வாக்குறுதியை கொடுக்கும் பொழுது இதை செய்ய முடியுமா செய்ய முடியாதான்ற சிந்தனையே இல்லாமல் ஓட்டு மட்டும் தான் வேணும் அப்படின்ற அந்த எண்ணத்தில் நீங்கள் சொன்னீங்க. பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ விவசாயிகள் வந்து ஜூன் மாதம் வந்துருச்சு. இப்போது ஜூன் மாதம் 12ஆம் தேதி வழமையாக காவேரி மேட்டூர் அணை திறக்கப்படும். அப்போது விவசாயிகள்லாம் வந்து அதுக்கான பணிகளை அவங்க ஈடுபடுவாங்க, அதுக்கான ஏற்பாட்டு பணிகளில் ஈடுபடுவாங்க. தண்ணி வந்த உடனே விவசாயம் பண்ணணும். அப்போ அதுக்கு அவங்களுக்கு பணம் தேவை. அப்போ ஏற்கனவே அவங்க வாங்கியிருக்க கடனை அவங்க அதை அடைச்சாதான் புது கடன் கிடைக்கும். அப்போ நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன, விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அதை நம்பி உங்களுக்காக வாக்களித்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அப்போ அவங்க வந்து கேட்க தானே செய்வாங்க, ஏன் இப்படி சொன்னீங்க, இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. கேட்குறவர்களுக்கு நீங்கள் முறையாக இன்னைக்கு நடந்த இந்த நன்றி அறிவிப்பு கூட்டம், பிரச்சார கூட்டம் தான் அது, நன்றி அறிவிப்பு கூட்டம்னு சொல்கிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு பொறுப்பான முதலமைச்சராக நீங்கள் டெல்டா பகுதிக்கு போயிருக்கீங்க, காவேரி கரையில் நின்றுட்டு பேசுகிறீங்க, இதுதான் பிரச்சனை, எங்களால் செய்ய முடியல அப்படின்ற விளக்கத்தை நீங்கள் கொடுத்தீங்களா? மேக்சிமம் என்ன பண்ண முடியுமோ அப்படின்னா நீங்கள் மேக்சிமம் உங்களால் பண்ண முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவங்க எப்படி விவசாயம் பண்ண முடியும்? அப்போ அதுக்கான தெளிவான பதிலோ விளக்கமோ எதுவும் கிடையாது. ஆனால் ஏற்கனவே நான் இப்போ நிதியமைச்சர் என்ன சொல்கிறாரு, ஆர்பிஐயில் சில கட்டுப்பாடுகள் இருக்குது, கண்டிஷன்ஸ் இருக்குது, அதனால் எங்களால் இவ்வளோ தான் செய்ய முடியுது அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர் இன்னைக்கு பதில் சொல்லியிருக்காரு, நீங்கள் தேன் தடவி தேர்தல் அறிக்கை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு இனிச்சுதா, இப்போதான் உங்களுடைய கண்ணுக்கு ஆர்பிஐ கட்டுப்பாடுகள் விதிமுறைகள்லாம் உங்களுக்கு இப்போதான் தெரியுதா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதான நியாயமான கேள்வி. அப்போ இவர் அதுக்கு பதில் சொல்லலை. அதே மாதிரி 200 யூனிட் மின்சாரம் எல்லாருக்கும் இலவசமாக தரப்படும், அப்புறம் மாதம் மாதம் கணக்கெடுக்கிற அப்படின்னு சொன்னாரு. இப்போ என்ன சொல்றாங்க, 500 யூனிட் வரை பயன்படுத்துகிறவர்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ, மீதி இருக்கிறவங்களுக்குலாம் ஏற்கனவே இருந்த மாதிரி 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து கேள்வி கேட்டு மாதத்துக்கு ஒரு முறை கணக்கெடுத்தா ஈஸியா 500 யூனிட் வந்து. ஆமா, யாரு அதாவது எல்லாம் பார்த்து 499 யூனிட்ல நிறுத்தணும் போல இருக்கு. இதுல எல்லாம் லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டோம். அப்ப திட்டமே ஒரு மோசடி. ஆமா, அப்போ அதை கேள்வி கேட்கும் போது அதை கேள்வி கேட்கறவங்களுக்கு பதில் சொல்லணும்ல, இது வாய்ப்பு, இது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லணும். இது என்ன சொல்றாரு, 100 யூனிட் வந்து ஏதோ இவங்க கொடுத்த மாதிரி கேட்குறாங்க, அது வந்து அம்மா ஜெயலலிதா கொடுத்தது, மேடம் ஜெயலலிதா கொடுத்தது அப்படின்றது. இது என்ன விளக்கம்? இது யாருக்கு தெரியாது, உங்களுக்கு தான் இன்னைக்கு புதுசாக தெரிஞ்சிருக்கு அது ஜெயலலிதா கொடுத்தது அப்படின்ட்டு. மக்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஜெயலலிதா கொடுத்தது தான் அப்படின்ட்டு. இப்போ இதுதான் மக்கள் கேட்குற கேள்வி. அப்போ மக்கள் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் நேரடியான விளக்கம் எதுவும் கிடையாது. டாஸ்மாகை நான் மூடிட்டேன் அப்படின்னு இன்னைக்கு சொல்றாரு. ஜெயலலிதா ஆட்சிக்கு வரும்போது அதுலயுமே சிக்கல் இருக்குது. சில டாஸ்மாக் தான் வந்து மூடி இருக்கிறாங்க, பல இடங்கள்ல இன்னும் மூடல அப்படின்னு வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல செய்தி பதிவாயிருக்கு அப்படின்னு செய்தி வருது. மூடப்பட்ட இடங்கள்ல கூட மணமகள் மன்றம்னு உருவாகி அங்கெல்லாம் கூட சரக்கு விற்கப்படுது அப்படின்ற செய்தியெல்லாம் வருது. அப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வரும்பொழுதும் 500 கடைகள் மூடியிருக்காங்க முதலமைச்சராக வந்தபோது. திமுக வந்தபோது கூட கடைகள் மூடப்பட்டிருக்கு, 500 கடைகள் அவங்களும் மூடியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு 700 கடைகளில் மூடியிருக்கீங்க. மூடிட்டு ஏதோ நீங்கள் தான் முதல் முறையே இந்த முன்னெடுப்பையே எடுத்த மாதிரி அதுக்கு ஒரு இது. எதற்குமே வந்து அதுதான் நான் சொல்கிறேன்ல, தேர்தலுக்கு முன்பு எழுதினது உரைகள் வேற, முதலமைச்சராக பேசும்போது பொறுப்பு ஜாஸ்தி. இப்போ நீங்கள் மக்களுக்கு விளக்கம் சொல்வதற்கு கடமைப்பட்டவர் முதலமைச்சர். நீங்களே சொல்கிறீங்களா முதல் சேவகன் நானே அப்படின்ட்டு. முதல் சேவகன்னா நீங்கள் மக்கள் தான் உங்களுக்கு முதலாளிகள்.
நீங்க மக்களுக்கு விளக்கம் கொடுங்க. விஜய் இன்னொன்னு சொல்றாரு, நாங்கெல்லாம் கோட் ஷூட் வந்து போடக்கூடாதா? அடுத்து இப்போ நம்ம புதுசாக அந்த சூட்லாம் போட்டு வரோம்ல, அதை பற்றி கூட நிறைய பேர், ஏன் நாமெல்லாம் கோட் சூட்லாம் போடக்கூடாதா? அதிகாரம் செய்கிறவங்களும் ஆதிக்க சக்திகளும் மட்டும்தான் கோட் சூட்லாம் போடணுமா என்ன? அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் என்ன கலர் கலராக போட்டு வரேன், 2 கலர், நம்ம எல்லாரும் மனசு மாதிரியே Black and white. எல்லாத்திலும் Black and white இந்த விஜய் இருப்பான் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த கலர். அடுத்து அந்த Black கூட யாரை குறிக்கும் எதை குறிக்கும்ன்றது நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை, அது உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து எழுப்புறாரு. அதிகாரத்தில் உள்ளவர்களும் ஆதிக்க வாதிகள் மட்டும்தான் வந்து கோட் ஷூட் போடணுமா, நாங்க போடக்கூடாதா அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. விஜயோடைய உரையில நம்ம சில விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, திமுகவுடைய தலைவர், திமுகவுடைய முக்கிய தலைவர்கள், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இவங்களாம் எங்கேயாவது மக்களை வந்து கெட்டவர்கள் அப்படின்னு சொன்னாங்களா? மக்கள் வந்து தப்பா ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு எங்கேயாவது மேடையில் பேசும்போது சொன்னாங்களா? மக்கள் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களா? எங்கேயுமே வந்து திமுகவுடைய தலைவரோ திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களோ இந்த மாதிரியான மக்கள் கெட்டவர்கள் அப்படின்னு யாராவது பேசியிருக்காங்களா? ஆனால் இவர் எப்படி ரெக்கார்ட் பண்ற, முதலமைச்சராக இருக்கக்கூடியவர், இவர் எப்படி இவருடைய உரை பதிவாகும் இல்லையா? இவர் எப்படி பேசுறாரு? திமுக வந்து இப்படி சொல்லிடுச்சு, மக்கள்லாம் கெட்டவங்க, அதாவது உங்களுக்கு ஓட்டு போடும் போது நல்லவங்க, எங்களுக்கு ஓட்டு போட்டா உடனே மக்கள் கெட்டவங்களா அப்படின்னு கேட்கிறாரு. யார் கெட்டவங்கன்னு சொன்னா மக்களை? திமுகவோட ஸ்டேட்மெண்ட் என்ன? மக்களுடைய தீர்ப்பை நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொண்டு பொறுப்பான எதிர்க்கட்சியாக செயல்படுகிறோம் அப்படின்னா திமுகவுடைய அதிகாரப்பூர்வமான அறிக்கை அதானே. யாராவது சோசியல் மீடியாவில் எழுதுறாங்க, அதை காரணமாக காட்டி திமுகவுடைய கருத்து இது அப்படின்னு சொல்றது வந்து நியாயமான கருத்தா? அது நியாயமான செயலா? அப்போ அது செய்கிறாரு. அதே மாதிரி தான் கருப்பு கோட்டு, அதாவது கோட் ஷூட்டு போட்டு வராரு அப்படின்னு யாரு கேட்டா? யாருமே கேட்கல. ஸ்டாலின் கேட்டாரா? உதயநிதி கேட்டாரா? முன்னாள் அமைச்சர்கள் உள்ள இருக்கக்கூடியவங்க யாராவது கேட்டாங்களா? யாருமே கேட்கல. இந்தியா டுடேன்னு நினைக்கிறேன், அவங்க அந்த ரிப்போர்ட்டர் டெல்லியில வந்து, ஆமா ஆமா ஆமா, இவ்வளவு வெயில் அடிக்குது, இங்க கருப்பு கோட்டு போட்டு வராரு, ரிப்போர்ட்டர் தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, கோட் ஷூட்டு போட்டு வராரு இவ்வளவு வெயில்ல அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அப்போ யாருமே இவர் கோட் ஷூட்டு போட்டு வரதை பற்றி தலைவர்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. நீங்கள் மக்களுக்கு நல்லது செஞ்சீங்கன்னா நீங்கள் என்ன வேணால் போட்டு வாங்க, அதெல்லாம் இப்போ பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை யாரோ விமர்சனம் பண்ணுவதாக இவரே நினச்சிக்கிட்டு இவர் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அதாவது சோசியல் மீடியாவில் எழுதுறதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா யார் வேணாலும் எதை வேணால் எழுத முடியும், அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா? அப்போ இவர் அதை தான் செய்கிறாரு. அதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, கருப்பு Black and white-ஆக தான் நான் எல்லாமே செய்வேன், அதனால் Black and white அப்படின்றாரு. அதை ஏற்கனவே வந்து இவர் பிளாக்கா வச்சிருக்காரு, ஒயிட்டா வச்சிருக்காருன்னு பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. கோர்ட்ல வருமான வரி ஏய்ப்பு செஞ்சாரு, ஏமாத்தினாருன்னு சொல்லிட்டு வழக்கு போட்டு அதுக்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் வேற போட்டிருக்கு கோர்ட்டு. இதுதான் இவருடைய Black and white-உடைய வரலாறு. அதோட இன்னொரு விளக்கம் அந்த கருப்பு கோட்டு கொடுக்குறாரு. இது வந்து யாருடைய நிறம் தெரியுமா? கருப்பு. ஏன் சொல்ல வேண்டியதானே? அவ்வளவு மோசமான பேரா அது? வெளிப்படையா தெரியும், உங்களுக்கே தெரியும். யாரு பெரியாருன்ற பேரை சொல்லிட்டு இதுதான் அதனால தான் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்ல வேண்டியதானே? சொன்னார்னா அடுத்த கேள்வி என்ன வரும் அப்படின்னா, பெரியாருடைய கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு உங்களுடைய ஆஸ்தான ஜோசியக்காரரை நீங்க கொண்டு வந்து அரசனுடைய உயர் பதவி கொடுப்பீங்களா? பெரியார் இதான் சொன்னாரா அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். ஓகேங்களா? கையில வேற செவப்பு ஒவ்வொரு நெத்தியில வந்து ஒரு கருப்பு கலர் பொட்டு வச்சிருக்காரு, அதையும் கூட ஜோசியக்காரர் சொல்லிட்டு தான் வச்சிருக்காரு அப்படின்ற செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. அரகஜா, அந்த பொட்டுக்கு பேரு அரகஜா பொட்டு அப்படின்றாங்க. அது ஏதோ பெரிய யாகத்துல இதுல இருந்து அப்படின்னு வர பொட்டு அப்படின்னு நானும் செய்தி தான் படித்தேன். அப்போ உங்களுடைய வரலாறு இப்படி இருக்கும்போது, ஜோசியத்துல நம்பிக்கை இருக்கு, இவ்வளவு மூட நம்பிக்கைகள் உங்களுக்கு இருக்கும்போது, கருப்பு கோட்டு நான் பெரியாருக்காக தான் போடுறேன் அப்படின்னு சொல்றது வந்து, ஜோசியக்காரர் சொன்னாரு போட்டேன்னு சொன்னா வச்சு நம்புவாங்க மக்கள். உண்மை, அதனால என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட போவாங்க, ஜோசியத்தில் நம்பிக்கை இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கும் கூட இவர் ஒரு கலர் திராவிட, நான் ஒரு திராவிடத்தினுடைய பிரதிநிதி அப்படின்னு அதுலயும் காட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதுதான் அதுல தெரியுது. இறுதியா இப்ப அமைச்சர், இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் பேசினாரு, அடுத்ததாக குட்டிப்புலி பேச போகுது அப்படின்னு ராஜ்மோகன்
அவர் இன்னைக்கு ஒரு அமைச்சர்ன்றதை மறந்து ஒரு அறிவிப்பாளரா வழக்கமா விஜய்க்கு என்ன செய்வாரோ அதான் இன்னைக்கு செஞ்சிருக்கிறாரு. குட்டி புலியை வந்து பேச அழைச்சாங்க. எதிர்க்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தை உருவாக்கி எங்க தலைவரை வந்து முதலமைச்சர் ஆக்குவோம். வருங்காலத்துல எதிர்க்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தில் எங்கள் அண்ணனை முதலமைச்சராக அமர வைப்போம் அப்படின்னு ரமேஷ் சொல்லிருக்கிறாரு. அது பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்படி ஒரு நிலைமை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அதாவது எதிர்க்கட்சியே இல்லாத சட்டசபை அப்படின்றது வந்து மோடி சொன்னார்ல, காங்கிரஸே இல்லாத இந்தியா, நாங்கள் மட்டும்தான் அங்கே பார்லிமெண்ட்டில் நாங்கள் மட்டும்தான் இருப்போம், ஒரே ஆளுங்கட்சி பாஜக தான், வேற எதிர்க்கட்சியே நாட்டில் இல்லாத நிலைமை அப்படின்னு ஒரு ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்குல்ல இவங்களுக்கு, மோடிக்கும் அமித்ஷாக்கும். அதே மாதிரியான ஒரு நோக்கம் இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா, சர்வதிகார மனநிலை, நாம் மட்டும்தான் இருக்கணும், வேற எந்த கட்சியும் எதிர்க்கட்சியே இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த மனநிலை. ஆனால் இது இப்படி தான் சொல்லலாமா, இப்படி புரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான சில சமிக்சைகள், சில நடவடிக்கைகள் இருந்து பார்க்கும்போது தெரியுது. ஒன்று ஆதவ அர்ஜுனா உடைய பேச்சுகள், அதெல்லாம் பார்க்கும்போது அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒன்று. இன்னொன்று, இன்னைக்கு திருச்சியில் இந்த நன்றி அறிவிப்பு நிகழ்ச்சியில் சாயங்காலம் 4 மணிக்கு நிகழ்ச்சி, வழக்கம் போல் 6 மணிக்கு முடிச்சிடுறாரு பேச்சை. 6 மணிக்கு மேலே அவரோட ஆட்டோ ஓடாது, அது எல்லாருக்கும் தெரியும். அப்போ 6 மணிக்கு முடிச்சிடுறாரு. காலையில் 9 மணிலேருந்து திருச்சி மாநகரத்தையே முடக்கி வச்சுருக்காங்க, டிராஃபிக் கிடையாது. புதுக்கோட்டையிலேருந்து வர பஸ்ஸை வேறு ரூட்டில் சிட்டிக்கு வெளியில் திருப்பி விடுறாங்க. கரூர்லேருந்து வர பஸ்ஸை குளித்தலையிலேருந்தே திருப்பி விடுறாங்க. அப்போ மொத்தமாக சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸே வரல. மக்கள் நடந்தே போயிருக்கிறாங்க. 2 கிலோமீட்டர் நடந்து வராங்க. அந்த வீடியோஸ் நீங்கள் டிவியில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். கை குழந்தைகளை, திருச்சியோட வெயிலை பற்றி உங்களுக்கு தெரியும், எவ்வளோ கொடுமையான வெயில். அந்த வெயிலில் குழந்தைகளை தூக்கிக்கிட்டு பெற்றோர்கள் நடந்து வராங்க. அவங்க எத்தனை மணிக்கு வராங்கன்னு தெரியலாம். சாதாரண மக்கள், அவரு சாதாரணமாக இருந்து வந்தவர் தான். இதனால பொதுமக்கள் ஏன் இடையூறு பண்ணணும்? வயதானவர்கள், முதியோர்கள்லாம் வந்து தடி ஊனிட்டு நடந்து வராங்க. இன்னைக்கு அந்த வீடியோவில் பார்க்குற ஒரு மாற்றுத்திறனாளி அந்த பாலத்தில் அந்த பயணிகளை நடந்து வராரு. இந்த அளவுக்கு பிளாக் பண்ணதில்ல. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா 7 மணிலேருந்து இன்னைக்கு இல்லை, ஆட்சி ஒழிய வேண்டும். இப்போ இவ்வளோ பேர் வந்து எதுக்காக அலைக்கழிக்கணும்? திருச்சிக்கு கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது பல முறை வந்திருக்காரு. நேரு வந்து அதை அடிக்கடி சொல்லுவார், அதிக முறை கலைஞர் வந்து முதலமைச்சராக இருந்து வந்த ஊர் வந்து திருச்சி தான் அப்படின்னு சொல்லுவார். ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும் போதும் திருச்சிக்கு அவ்வளோ முறை வந்திருக்காரு. அப்போல்லாம் வந்து இவ்வளோ பெரிய நெருக்கடி, ஒரு மொத்த சிட்டியோடைய டிராஃபிக்கையே முடக்கி வைக்கிறது, இதெல்லாம் நடந்ததே கிடையாது. ஜெயலலிதா வந்து ஸ்ரீரங்கத்தில் எம்எல்ஏவாகவே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு கூட இவ்வளவு இல்லைன்றாங்க மக்கள், பேட்டி கொடுக்குற மக்கள் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இவ்வளவு தூரத்துக்கு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மனசில் உங்களை பற்றி? இல்லை உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நான் கேட்கல, மக்களே கேட்குறாங்க. ஆமாம், ஊடகங்களுக்கு கூட தனியாக இடம் போட்டாங்க அப்படின்னு. ஆமாம், அது எத்தனை மீட்டரோ தள்ளி அங்கே அந்த அரங்கத்துக்கு வெளியே வந்து அரங்கத்துக்கு வெளியில ஒரு உள்ளேயே விடலை. ஆமாம் அப்படின்னு செய்தி வந்த பிறகு திருப்பி உள்ள அனுமதிச்சிருக்காங்க. இப்போ இது எல்லாமே இந்த இண்டிகேஷன்ஸ், இந்த நடக்கிறது எல்லாமே வச்சு பார்க்கும்போது ஒரு ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய நிலைமை, அந்த மனப்பான்மை இருப்பதா. திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் ஆவணப்படம், ஆமா, திரையிடுறத தடை. ஆமா, அதுக்கு புதுக்கோட்டையில திரையிடுறதா இருந்தது. இது வந்து போலீஸ்காரங்க சொன்னாங்களா, அது வந்து மேலிடத்து உத்தரவு, அந்த படத்தை திரையிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய தலைமுறை தொலைக்காட்சி டெல்லிக்கு முதலமைச்சர் விஜய் போயிருந்தப்போ பேட்டி கொடுக்காம போய் காரில் ஏறுறாரு, பத்திரிகையாளர்களை சந்திக்காம. பத்திரிகையாளர்கள் கத்துறாங்க, சார் இங்கே வந்து யாருமே இது மாதிரி பேட்டி கொடுக்காம போனதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அதை கண்டுக்காமல் போயிட்டு ஏறுறாரு. அந்த போட்டு எப்போ செய்தியாளர்களை சந்திப்பார் விஜய் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக புதிய தலைமுறை தொலைக்காட்சி அரசு கேபிள்லேருந்து கட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து 6 மாதம் டைம் கேட்குறாரு. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இவங்க 3 வாரத்தில் இவ்வளோ வேலை பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் வந்து ஜனநாயகத்தை மதிக்கிற செயல்களாக இதெல்லாம் எனக்கு படலை. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டது மிக்க நன்றி சார். நன்றி.